மாநில அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் ஆட்சேர்ப்பு தேர்வில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 9,67 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டன. கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பரில் அதிமுக ஆட்சியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு 1058 விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய டிஆர்பி எனும் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இத்தேர்வுக்கு 1.33 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் அதே ஆண்டில் நவம்பர் 7ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு முடிவு வெளியிடப்பட்டது. அப்போது மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் போது முறைகேடு நடந்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து ஆசிரியர் தேர்வு வாரிய தற்காலிக ஊழியர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் பணம் கொடுத்து குறுக்கு வழியில் வேலைக்கு சேர முயன்றவர்கள் என 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இம்முறைகேடு தொடர்பாக இடைத்தரகராக செயல்பட்ட முக்கிய குற்றவாளிகள் சென்னை கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த பரமசிவம், சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த நாதன் மற்றும் தாவூர் நாசர், ரகுபதி, சுரேஷ்பால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இம்முறைகேடு தொடர்பாக கடந்த 2021இல் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். நிலையில் இம்முறைகேட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைத்தரகர்கள், ஆசிரியர் தேர்வு வாரிய தற்காலிக ஊழியர்கள் என அவர்களின் வீடு உள்ளிட்ட 21 இடங்களில் சோதனை நடத்தினர். சோதனையின் போது பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள், பல்வேறு அரசு தேர்வுகளின் OMR தாள்களின் நகல்கள், தேர்வர்களின் சான்றிதழ்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 13.18 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 56 வங்கிக் கணக்குகள் மற்றும் 2 டிமேட் கணக்குகளும் முடக்கப்பட்டன. அதேபோல் குற்றச்சாட்டுக்குட்பட்டோர் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் பெயரில் உள்ள 36 அசையா சொத்துக்களுக்கான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சொத்துகளின் வழிகாட்டி மதிப்பு 9.67 கோடி ரூபாய் என்றும் சந்தை மதிப்பு 20 கோடிக்கு மேல் இருக்கும் எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.